சவுத் கொரியால ஒரு கொலையோ இல்லைன்னா அன்சால்வ்டு கேஸ் ஏதாச்சும் நடக்குதுன்னா அந்த கேஸை 15 வருஷத்துக்குள்ள முடிச்சாகணும். ஒருவேளை 15 வருஷம் ஆகியும் அந்த கேஸை முடிக்க முடியல, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலனா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறமா குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சாலும் போலீஸால அரெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு சைக்கோ கில்லர் ஒரு குழந்தையை கடத்தி வச்சு கொலை பண்ணிடுறான். 15 வருஷம் ஆகியும் இன்னும் அவனை கண்டுபிடிக்க முடியல. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, அதுக்குள்ள அந்த கில்லரை கண்டுபிடிக்கணும், இல்லனா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகிருக்கிற நம்ம ஹீரோவும் அந்த குழந்தையோட அம்மாவும் இந்த கில்லரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையே. அதோட முக்கியமா இந்த படத்துல கடைசியில ட்விஸ்ட் ஒன்று வச்சு மொத்த பேரையும் அலற விட்டுருப்பாங்க. 2013 ரிலீஸ் ஆன மவுண்டேஜ் அப்படிங்கிற ஒரு வேற லெவலான கொரியன் மூவி பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு வீட்டுக்கு போறாங்க. அங்க ஹான் அப்படின்னு ஒருத்தவங்களை மீட் பண்றாங்க. இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹானோட பொண்ணை யாரோ ஒருத்தன் கடத்திட்டான். நம்ம ஹீரோ அவனை பிடிக்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவனை பிடிக்க முடியல. கடைசியில ஹானோட பொண்ணு அந்த கில்லர் கொலை பண்ணிட்டு அவனும் தப்பிச்சு போயிட்டான். அதுக்கப்புறமா அந்த கில்லரை நம்ம ஹீரோவால நெருங்க கூட முடியல. இப்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஹானை பார்க்க நம்ம ஹீரோ வந்திருக்கார். ஹானோட வீடு ஃபுல்லா இது வரைக்கும் சவுத் கொரியால நடந்த குழந்தைகளுக்கு கடத்தின கேஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. அதுல அந்த கில்லர் ஹானோட கடைசியா காட்சியதையும் ஒரு டேப்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன டேப்னு தெரியாம நம்ம ஃப்ரெண்டு டேப் ரெக்கார்ட்ல போட்டதும் ஹானோட பொண்ணு கதற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே அதை எடுத்துடுறாரு. இப்ப ஹான் வந்து கேஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, கில்லரை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது நாங்க எதுக்காக இங்க வந்திருக்கோம்னா சவுத் கொரியால ஒரு சட்டம் இருக்கு, எப்படிப்பட்ட கேஸா இருந்தாலும் 15 வருஷத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும். நம்மளால 15 வருஷம் ஆகியும் கண்டுபிடிக்க முடியலனா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்க பொண்ணை கடத்தி இன்னும் ஒரு வாரத்துல 15 வருஷம் ஆக போகுது. இதுக்கப்புறமா குற்றவாளியை கண்டுபிடிச்சாலும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை சொல்லிட்டு போகத்தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது ஹான் வந்து நீங்க என்கிட்ட ப்ரோமிஸ் பண்ணீங்கல்ல எப்படியாச்சும் அந்த கில்லரை கண்டுபிடிப்பேன்னு, தயவு செய்து அந்த கில்லரை கண்டுபிடிங்கன்னு கெஞ்சிராங்க. நம்ம ஹீரோவும் அந்த குற்றவாளியை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு தான் இருக்காரு. ஆனா ஒழுங்கான எவிடன்ஸ் இல்லாதால அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஒரு ஹைவேக்கு வாரு. ஏன்னா இந்த இடத்துல தான் ஹானோட பொண்ணு இறந்து போனாங்க. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நம்ம ஹீரோவுக்கு அது சீன் பை சீனா வந்து போகுது. அதுக்கப்புறமா அந்த ரோட்டோரமா ஒரு ஃபிளவர் இருக்கிறத கவனிக்கிறேன். யாரோ தெரிஞ்சே தான் வச்சுட்டு போயிருக்காங்க. உடனே ஹானை கால் பண்ணி விசாரிச்சா அவங்க இந்த இடத்துக்கு வந்து பல வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த இடத்தை பத்தி நம்ம ஹீரோவுக்கும் ஹானுக்கும் அந்த கில்லருக்கும் மட்டும் தான் தெரியும். ஹானும் இந்த ஃபிளவரை வைக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கில்லர் தான் வச்சிருக்கணும்னு நம்ம ஹீரோ சந்தேகப்படுறாரு. இந்த ஃபிளவர் லைட்டா வாடி போயிருக்கு. எப்படியும் ஒரு 6-7 மணித்தியாலத்துக்கு முன்னாடி தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கணும். சுத்தி ஏதாவது சிசிடிவி இருக்கான்னு பார்க்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. உடனே டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இவரும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த கில்லர் காட்டு வழியா அந்த பொண்ணு இறந்த இடத்துக்கு ஃபிளவரை வச்சுட்டு திரும்ப அந்த காட்டு வழியாவே போறான். போறதுக்கு முன்னாடி அந்த சிசிடிவி கேமரா பார்த்துட்டு தான் போறான். ஆனா அந்த கில்லரோட மூஞ்சி பெருசா தெரியல. இந்த இடத்துல சிசிடிவி இருக்குன்னு தெரிஞ்சேதான் முடிஞ்சா என்னை கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லாம சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு செம்மையா காண்டாயிடுறாரு. அந்த கில்லர் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு வேலையை ஆரம்பிக்கிறார். முதல்ல அந்த கில்லர் காட்டு வழியால தான் வாரான். சோ காட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல தான் காரை நிப்பாட்டி இருக்கணும். நடு ராத்திரின்னு கூட பார்க்காம அந்த காட்டையே சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஒரு காரோட டயர் அடையாளத்தை கண்டுபிடிக்கிறாங்க. காரை இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு ஹைவேக்கு போய் ஃபிளவரை வச்சுட்டு திரும்பி வந்து கார் எடுத்துட்டு இந்த வழியால தான் போயிருக்கணும். ஏன்னா இந்த வழியில தான் சிசிடிவி கேமரா எதுவுமே கிடையாது. இந்த வழியால தான் சிசிடிவி கேமரா இல்லனா நம்ம எப்படி கார் நம்பரை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கும்போது கில்லர் சரியா 1:15 தான் ஹைவேக்கு வந்து ஃபிளவர் வச்சுட்டு போயிருக்கான். அப்படின்னா கிட்டத்தட்ட 1:45 இருந்து 2 மணிக்குள்ள இந்த சிசிடிவி இடத்துக்குள்ள ரீச் ஆயிருப்பான். அந்த வழியால வர வெஹிக்கிளை கண்டுபிடிச்சா கண்டிப்பா அந்த வெஹிக்கிள்ல இருக்கிற டேஸ் கேமரால அந்த கில்லர் மாட்டுவான்னு ஒரு பக்காவான பிளான போட்டு அந்த வழியால போன வெஹிக்கிள் எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வழியால போன கார் ஓனர்ஸை கால் பண்ணி விசாரிக்கும் போது பெரும்பாலான காருக்கு டேஸ் கேமராவே கிடையாது. ஒரு சில ஓனர்ஸை கான்டாக்ட் பண்ணவே முடியல. ஒரு 2 நாளைக்கு அப்புறமா டேஸ் கேமராவோட ஒரு கார் மாட்டுது. அந்த காரோட கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது சரியா 1:53க்கு ஒரு கருப்பு கார் ஒன்னு க்ரோஸ் ஆகி போகுது. ஆனா இந்த காருக்கு நம்பர் பிளேட்டே இல்ல. இதான் அந்த கில்லரோட காரா இருக்கணும். அந்த காரோட விண்ட்ஷீல்ட்ல ஸ்டிக்கர் மாதிரி ஏதோ ஒன்று ஒட்டி இருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் அடையாளத்தையும் காரோட டயர் பிரிண்டையும் வச்சு மொத்த ஊரையும் சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள கண்டுபிடிச்சாகணும். இந்த கில்லரை தேடிட்டு இருக்கிற வேலையில ஸ்டேஷனுக்கே போறது இல்ல. அங்க ஹீரோட பாஸ் காட்டு கத்திட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோ எவ்வளவு தேடியும் அந்த காரை கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு தான் கடைசி நாள். நம்ம ஹீரோக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கருப்பு கார் டேஸ் கேமரால பார்த்தா அதே மாதிரியான கார். சந்தேகத்துல டயரை போய் செக் பண்ணி பார்த்தா அதே டயர். அது மட்டும் இல்லாம அதே மாதிரியான ஸ்டிக்கரும் ஒட்டி இருக்கு. இதான் அந்த கில்லரோட காரா இருக்கணும்னு நம்ம ஹீரோ சுத்தியும் முத்தியும் தேடி பார்க்கும்போது யாரோ ஒருத்தன் நம்ம ஹீரோவை பார்த்ததும் அங்கிருந்து தப்பிச்சு போக பாக்குறான். நம்ம ஹீரோவும் விடாம அவன் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. ரொம்ப மழை பெய்யறதால எல்லாரும் குடையோட தான் சுத்திட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துக்குள்ள எப்படியும் அந்த கில்லர் தப்பிச்சு போக பாக்குறான். நம்ம ஹீரோவும் திரத்தி போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த கில்லரை நம்ம ஹீரோ மிஸ் பண்ணிடுறாரு. கண்டிப்பா இங்க
இருக்கிற ஏதோ ஒரு கடையில தான் ஒளிஞ்சிருக்கணும்னு ஒவ்வொரு கடையா நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்காரு. ஒரு கடையில ஒருத்தன் ஃபுல்லா நனைஞ்சபடி பேப்பர் படிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இதை பார்த்ததும் டவுட் வருது. பக்கத்துல போய் முகத்தை பார்க்கலாம்னு பார்த்தா அங்க வேலை செய்யற ஒரு லேடிய நம்ம ஹீரோ மேல தள்ளி விட்டுட்டு அந்த கில்லர் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். நம்ம ஹீரோவும் திரத்திட்டு போய் உன்னை பிடிக்கிறதுக்குள்ள அந்த கார் எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அவ்வளவுதான். இவ்வளவு வருஷமா தேடிட்டு இருந்த கில்லரை பக்கத்துல போயும் பிடிக்க முடியாம போயிட்டு ரொம்ப விரக்தியில நம்ம ஹீரோ இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஹான் வந்து இன்னும் டைம் முடியல, இன்னும் 2 மணி தான் இருக்கு, அதுக்குள்ள அந்த காரோட நம்பர் பிளேட்டை வச்சு அந்த கில்லர் எப்படியாச்சும் கண்டுபிடிங்கன்னு கேட்கும்போது அது ஃபேக்கான நம்பர் பிளேட், இனி அவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு கருப்பு வேன்ல ஸ்கூல் முன்னாடி நின்னு அங்க வர குழந்தைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒரு பையனுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் போனதும் அந்த சின்ன பையன் யாரோ நம்மளை ஃபாலோ பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறான். உடனே கத்திட்டே அவன் அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்துடுறான். அந்த ஸ்ட்ரேஞ்சரும் அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா ஒரு வயசான ஒருத்தர் அவர் பேத்தி கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. அப்போ அவர் வீட்டுல இருக்கிற போனுக்கு கால் வருது. உடனே அந்த பெரியவர் போனை அட்டன் பண்ண வீட்டுக்குள்ள வாரு. உள்ள வந்ததும் அந்த போன் கட் ஆயிடுது. சரின்னு வெளியே வந்தா மறுபடி கால் வருது. போன் அட்டன் பண்ண போகும்போது கட் ஆகுது, மறுபடி வருது, மறுபடி கட் ஆகுது. எவனோ ஒருத்தன் வேணும்னு நம்ம கூட விளையாடிட்டு இருக்கான் அப்படின்ட்டு போனுக்கு பக்கத்திலேயே அடுத்த கோலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பெரியவர் நினைச்ச மாதிரியே கால் வருது. உடனே அட்டன் பண்ணி காதுல வச்சா போன்ல அவரோட பேத்தி அலற சத்தம் கேக்குது. அவ்வளவுதான், அந்த ஸ்ட்ரேஞ்சர் பெரியவரோட பேத்தியை தூக்கிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் டீமும் ரகசியமா அந்த பெரியவர் வீட்டுக்கு என்ட்ரி ஆகுறாங்க. எப்படியும் கடத்தினவன் காசு கேட்டு கால் பண்ணுவான். அதுக்காக பெரியவரோட வீட்டுல இருக்கிற எல்லா போனையும் டேப் பண்ணி அந்த ஸ்ட்ரேஞ்சரோட போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வெயிட் பண்ண மாதிரியே அந்த ஸ்ட்ரேஞ்சர் பெரியவருக்கு கால் பண்றான். போன் எடுத்து பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஒரு புதர்ல இருந்து சத்தம் வருது. கால் ஆன்சர் பண்ணா அந்த பக்கம் பெரியவரோட பேத்தி தான் கதைக்கிறாங்க. பெரியவர் வெளியில இருந்து இவங்களுக்கு சிக்னல் கொடுக்கிறார். ஆனா இவங்க யாருமே கவனிக்காம வேற எதையோ பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹான் வந்து கடைசியா அந்த கில்லர் ஒரு கடைக்கு வந்திருப்பான்ல, அந்த கடைக்கு வந்து அந்த கில்லரை பத்தி விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கடைக்காரனுக்கு பெருசா எதுவுமே தெரியல. அப்போ அந்த கில்லர் அவனோட கூடையே அந்த கடையிலேயே விட்டுட்டு போயிருப்பான். யாருமே அதை பெருசா கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அதை நம்ம ஹான் எடுத்து பார்க்கும்போது அந்த குடையில ஒரு பேங்கோட பேர் போட்டிருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கடத்தப்பட்ட குழந்தையோட அம்மாவுக்கு கால் பண்றான், அதாவது பெரியவரோட பொண்ணு. ஆனா பெரியவர் எங்க போனார் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல. இப்ப எல்லாருமே அந்த ஸ்ட்ரேஞ்சரோட காலை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து நாளைக்கு மார்னிங் $50,000 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஏதாச்சும் புத்திசாலித்தனமா யோசிச்சு போலீஸ்ட போவீங்களா இருந்தா உங்க பொண்ணை உயிரோடய பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இதை கேட்ட பெரியவரோட பொண்ணு மூச்சு திணறி மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போதான் போலீஸுக்கு தெரிய வருது இவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட் அப்படின்ட்டு. பெரியவரை போய் பார்த்தா அவரோட போன் மட்டும் தான் இருக்கு, ஆளை காணையில. இங்க நம்ம ஹான் அந்த குடையில இருக்கிற பேங்குக்கு வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த குடை வந்து போன வருஷம் விஐபி கிளைண்டா இருந்தவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க டீடைல்ஸ் கிடைக்குமான்னு கேட்டா அதெல்லாம் பிரைவசி மேட்டர், வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் இந்த பக்கம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்ண இடத்தை கண்டுபிடிச்சு ஏதாவது எவிடன்ஸ் மட்டும் தானே தேடிட்டு இருக்காங்க. பெருசா உதவுற மாதிரி எதுவுமே இல்ல, ஒரே ஒரு சிகரெட் பட் மட்டும் கிடைச்சிருக்கு. இந்த இடம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம், பெருசா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்ணும்போது மட்டும் நிறைய வாகனம் போய் வர சத்தமா இருக்கும். ஆனா இந்த பக்கத்துல எந்த ரோடுமே இல்ல. என்னன்னு ஒண்ணுமே புரியாம எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. இங்க நம்ம ஹான் அந்த பேங்க்ல வேலை செய்யறவங்கள தனியா கூப்பிட்டு வச்சு காசை கொடுத்து மொத்த டீடைல்ஸையும் வாங்கி எடுக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் மறுபடி பெரியவரோட பொண்ணுக்கு கால் பண்றான். கால் பண்ணி உங்க பொண்ணு உயிரோடு இருக்கணுமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும்ல, இன்னும் 3 நிமிஷத்துல ஒரு குப்பை வேன் வரும், அதுல உன் பொண்ணு இருப்பா, போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே வெளியே போய் பார்த்தா அவன் சொன்ன மாதிரி ஒரு குப்பை வேன் வருது. அதை மறைச்சு அந்த குப்பை வண்டிக்குள்ள போய் எல்லாத்தையும் அலசி ஆராயிறாங்க. அப்போ அந்த மூட்டையில அவங்க பொண்ணோட போட்டோ ஒண்ணு கிடைக்குது. அந்த கில்லர் இவங்க பொண்ணை ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான். இதை பார்த்த உடனே தான் இவங்களுக்கு உயிரே வருது. அதுக்கப்புறமா இதே மாதிரியான கேஸ் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு தேடி பார்த்தா நம்ம ஹானோட பொண்ணையும் அந்த கில்லர் கடத்தி வச்சுட்டு இதே மாதிரி தான் ஒரு குப்பை வண்டியில போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பான். அதே ஆள் தான் இப்பயும் கடத்தி வச்சிருக்காங்கிற சந்தேகம் வர அந்த டைம்ல இந்த கேஸை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ மீட் பண்ண ஒரு போலீஸ்கார் வாரு. அவர் வந்து எல்லாத்தையும் விலைக்கு சொல்ல நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு அந்த கில்லர் தான் இப்பயும் கிட்னாப் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கில்லர் ஒரு டஃபல் பேக்ல சரியா 12 மணிக்கு $50,000 எடுத்துட்டு யங்ஸ்டன் ஸ்டேஷன்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவங்களுக்கும் வேற வழி இல்லாம அவன் சொன்ன இடத்துக்கு காசை வச்சுட்டு வராங்க. இதுக்கு நடுவுல எப்படியாச்சும் அந்த கில்லரை பிடிச்சாகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் மொத்த போலீஸ் டீமும் மப்டியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க நடந்தது என்னன்னா அந்த டைம்ல அங்க வந்த ட்ரெயின்ல சரியான கிரௌடு, அதுவும் எல்லாருமே மிலிட்டரிக்காரங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமா அந்த கில்லரும் அவங்கள மாதிரியே மிலிட்டரி உடுப்பா போட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டான். இவங்களால அவனை நெருங்க கூட முடியல. இப்ப நம்ம போலீஸ்கார் வந்து இப்பயும் அவன் தான் இதை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா அவனா தான் இருக்கணும், ஏன்னா இந்த விஷயம் எங்க டீமை தவிர வெளியில யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்னதும் உடனே பாஸுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்றாரு நம்ம போலீஸ்கார். போலீஸ்கார் சொன்ன மாதிரியே அந்த ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்ணி ஒரு டஃபல் பேக்ல சரியா 12 மணிக்கு யங்ஸ்டன்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல பணத்தை வச்சுட்டு போக சொல்றான். இதை கேட்ட பாஸுக்கு தூக்கி வாரி போடுது. இங்க நம்ம ஹீரோவும் போலீஸ்காரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரெடி ஆகி போயிட்டு இருக்காங்க. அப்ப போலீஸ்கார் வந்து அந்த கில்லர் அங்கிருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா ஸ்டேஷன்ல என்னாச்சுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா அந்த கில்லர் தப்பிச்சு போனதால
மேலிடத்துல இருந்து ரொம்ப பெரிய பிரஷர். இந்த பிரச்சனையில ஹான் வீட்டுல இருக்கிற எல்லாருமே வர வேண்டியதா போச்சு. அந்த கேப்ல அந்த கில்லர் ஹானுக்கு கால் பண்ணி, உனக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன், இந்த வாட்டியும் போலீஸ்ட போய் தப்பு பண்ணிடாத, $50,000 எடுத்துட்டு ஹாங் ரிவருக்கு உடனே வா, வரும்போது ஒரு கருப்பு பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு வா, ஹாங் ரிவருக்கு வந்ததும் பிளாஸ்டிக் கவரால உன் முகத்தை மூடிட்டு அங்கேயே வெயிட் பண்ணு, நான் பணத்தை எடுத்துட்டு உன் பொண்ணை விட்டுட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹான் அந்த லொகேஷனுக்கு வர வைக்கிறான். ஏன் மறுபடியும் $50,000 கேட்கிறான்னா, இதுக்கு முன்னாடி காசுக்கு பதிலா வெறும் பேப்பரை தான் வச்சுட்டு போயிருப்பான். ஹான் வீட்டை யாருமே இல்லைன்னு வேக வேகமா நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹான் இல்ல. ஆனா அந்த கில்லர் கால் பண்ண அவ்வளவு ரெக்கார்ட் ஆகியிருக்கு. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வேக வேகமா போய் பார்த்தா அந்த கில்லர் ஹானோட பொண்ணை கொலை பண்ணிட்டு காசையும் எடுத்துட்டு போயிட்டான். இதான் அன்னைக்கு நடந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இங்க நம்ம ஹான் அந்த விஐபி லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரோட வீட்டையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சந்தேகப்படுற மாதிரி யாருமே இல்ல. இந்த பக்கம் பெரியவரோட பொண்ணு பணத்தை அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொன்ன இடத்துல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. மொத்த போலீஸ் டீமும் மப்டியில இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தால அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின்ல எக்கச்சக்கமான மிலிட்டரிக்காரங்க இறங்குறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் பணத்தை எடுத்துட்டு எந்த வழியால வருவான்னு நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த வழியால நம்ம ஹீரோவும் போலீஸ்காரரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ண மாதிரியே கொஞ்ச நேரத்தால ஒரு மிலிட்டரியால் கையில ஒரு பேக் எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். பின்னாடியே இவங்களும் திரட்டிட்டு போறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஒரு முட்டு சந்துல கையும் களவுமா மாட்டிடுறான். யார் அந்த ஸ்ட்ரேஞ்சர்னு பார்த்தா நம்ம பெரியவர். எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. பெரியவரை கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ பெரியவரும் என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்ட்ரேஞ்சர் எனக்கு கால் பண்ணி, உன் பேத்தி என்கிட்ட தான் இருக்கா, போலீஸுக்கு தெரியாம உடனே நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டான். நானும் போலீஸுக்கு சிக்னல் கொடுத்தேன். ஆனா யாருமே என்னைய கண்டுக்கல. சோ வேற வழியே இல்லாம நானும் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூப்பிட்ட இடத்துக்கு போனேன். காட்டுக்குள்ள ஒரு குடோன் ஒன்னு இருந்தது. அந்த குடோனுக்குள்ள போனதும் உடனே யாரோ வெளியில இருந்து கதவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நானும் அங்கிருந்து தப்பிக்க எவ்வளவு ட்ரை பண்ணேன். ஆனா என்னால வெளியே வர முடியல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா யாரோ கதவை திறந்து விட்டாங்க. நானும் அதுக்கப்புறமா என் காருக்கு வந்தேன். அங்க என் கார்ல ஒரு லெட்டர் இருந்தது. அந்த லெட்டர்ல என் பேத்தியை நான் காப்பாத்தணும்னா ஸ்டேஷன்ல இருந்து பணத்தை கொண்டு வரணும் அப்படின்னு இருந்துச்சு. சோ என் பேத்தியை காப்பாத்த வேற வழி தெரியல. அதான் பணத்தை எடுக்க அந்த ஸ்டேஷனுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. பெரியவர் சொன்னதுல பாயிண்ட் இருந்தாலும் யாருமே பெரியவரை நம்பல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சிகரெட் பட் ஒன்னு எடுத்திருப்பாங்கல்ல, அதுல இருக்கிற கைரேகை செக் பண்ணி பார்த்தா அது பெரியவரோட கைரேகையோட ஒத்து போகுது. அதே சமயம் அந்த ஸ்ட்ரேஞ்சரோட வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் பெரியவரோட வாய்ஸோட மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம பெரியவரோட சொந்தமான இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரேஞ்சர் பெரியவரோட பேத்திய ஒரு இடத்துல வச்சு போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பான்ல, அந்த இடம் அப்படியே பெரியவரோட பழைய வீட்டோட ஒத்து போகுது. இதெல்லாம் வச்சு பெரியவர் தான் தன்னோட சொந்த பேத்தியவே கடத்தி இருக்கிறார் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. எதுக்காக சொந்த பேத்தியவே கடத்தணுங்கிற கேள்வி வரும்போது ரொம்ப நாளாவே பெரியவர் சொந்தமா பிசினஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கார். அதுக்காக லோனுக்கு அப்ளை பண்ணும்போது லோன் கொடுக்காம திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ரிஜெக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா பெரியவரோட மருமகன் தான். ஏன்னா அவர் தான் பெரியவர் லோன் கேட்ட பேங்கோட லோன் ஆபீசர். லோன் கிடைக்கலங்கிற விரக்தியில சொந்த பேத்தியவே கடத்தி காசு கேட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, பேத்தியை கடத்தின உடனே என்ன நடந்தாலும் போலீஸுக்கு மட்டும் போகவே வேணாம்னு தன்னோட பொண்ணு கிட்ட சொல்லியிருக்கார். இதெல்லாம் வச்சு பார்த்தா பெரியவர் தான் தன்னோட சொந்த பேத்தியவே கடத்திருக்கணும் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ பெரியவர் கிட்னாப்பர் இல்லன்னு உறுதியா நம்புறார். ஏன்னா சிகரெட் பட் எடுத்த இடத்துல பெரியவரோட கைரேகை வேற எங்கேயுமே இல்ல. அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் கைக்கு க்ளோஸ் போட்டு தான் கால் பண்ணிருக்கான். அதனாலதான் எந்த இடத்துலயுமே கைரேகை பதில் இல்ல. அப்போ எப்படி சிகரெட்ல கைரேகை வந்துச்சுன்னா, யாரோ ஒருத்தன் பெரியவர் யூஸ் பண்ணிட்டு போட்ட சிகரெட் பட் எடுத்துட்டு வந்து பெரியவரை இந்த கேஸுக்குள்ள கொண்டு வந்திருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போலீஸ்கார் கிட்ட சொல்றாரு. போலீஸ்கார் இதெல்லாம் நம்பல. பல வருஷமா உன்னால கண்டுபிடிக்க முடியாத அந்த கில்லரை நான் கொஞ்ச நாள்லயே கண்டுபிடிச்சிருந்தேன்னு உனக்கு காண்டு, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் உளறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹான் அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரோட வீட்டையும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு வீடு, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வீடு. அந்த வீட்டோட கதவு எல்லாமே திறந்தபடியே இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போய் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்கிற கலண்டர்ல 19ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளையும் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹானுக்கு தூக்கி வாரி போடுது. என்னன்னு பார்த்தா ஹானோட குழந்தையை கடத்தி இந்த 19ஆம் தேதியோட தான் 15 வருஷம் முடிஞ்சிருக்கு. குழந்தையை கடத்தினவன் எப்படா 15 வருஷம் ஆகும்னு ஒவ்வொரு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவங்க இதை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த கில்லரும் அந்த வீட்டுக்கு வந்துடுறான். ஹான் உள்ள இருக்கிறத அந்த கில்லர் கவனிக்கல. நம்ம ஹான் அந்த கில்லரை பார்த்ததும் சைலண்டா கத்தி எடுத்து அவனை குத்தி கொல்றதுக்கு போக அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எவ்வளவு சொன்னாலும் பெரியவர் தான் பேத்தியை கிட்னாப் பண்ணி கொண்டு இருக்காருன்னு கேஸ முடிக்க பாக்குறாங்க. பெரியவருக்கு எதிராக இருக்கிற ரொம்ப முக்கியமான ஆதாரம் வாய்ஸ் ரெக்கார்டிங் தான். வாய்ஸ் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் வேறுபடும். ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்ண வாய்ஸும் பெரியவரோட வாய்ஸும் அப்படியே மேட்ச் ஆகுது. இது எப்படி சாத்தியம்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்ண கால் ரெக்கார்ட்ஸையும் 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கில்லர் பண்ண கால் ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது. ரெண்டு சம்பவத்திலையும் ஒரே ஆள் தான் கதைச்சிருக்காங்க, அதுவும் ஒரே மாதிரி தான் கதைச்சிருக்காங்க. அப்போ கில்லரும் ஸ்ட்ரேஞ்சரும் ஒரே ஆளானு கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்ல. கில்லரோட வாய்ஸ் கிளியரா இருக்கு, ஆனா ஸ்ட்ரேஞ்சரோட வாய்ஸ் குவாலிட்டி கம்மியா இருக்கு. ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி கில்லர் கதைச்சது அப்படியே டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, அது அப்படியே பெரியவரோட பேத்தி சம்பவத்திலையும் கட் பண்ணி பயன்படுத்தி இருக்காங்க. யார் இதை பயன்படுத்தியிருப்பா, யார் அந்த ஸ்ட்ரேஞ்சர்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. இந்த டேப் ரெக்கார்ட் எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கோம்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹானோட வீட்லயும் இந்த மாதிரியான டேப் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும்
மட்டும் இல்லாம கடைசியாக ஹான் இந்த கேஸ்ல நான் புதுசா சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன், உங்க உதவி வேணும்னு நம்ம ஹீரோக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் 15 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா இனிமே அந்த கில்லரை கண்டுபிடிச்சோம் ஒண்ணுமே ஆக போறது இல்லைன்னு ஹானை கண்டுக்காம விட்டுருப்பேர். ஆனா நம்ம ஹான் அந்த கில்லரை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி ஆகணும்னு பேங்க் டீடைல்ஸை வச்சு ஒவ்வொரு வீட தேடி போய் அந்த கில்லரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. கடைசியில அந்த கில்லர் யாருன்னு பார்த்தா நம்ம பெரியவர் தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹானோட பொண்ணை கடத்தி கொலை பண்ணியிருக்கார். அதனாலதான் ரெக்கார்டிங்ல இருந்த வாய்ஸ் பெரியவரோட வாய்ஸோட மேட்ச் ஆனது. பெரியவரை எவ்வளவு ட்ரை பண்ணியும் நம்ம ஹானால கொலை பண்ண முடியல. ஆனா பெரியவருக்குன்னு ஒரு குடும்பம் பொண்ணு பேத்தின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கார். பெரியவரை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு இதுக்கப்புறம் தான் நம்ம ஹான் பெரியவரோட பேத்தியை கடத்திருப்பாங்க. ஆனா கொஞ்சம் முன்னாடி தானே பெரியவரையே நம்ம ஹான் கண்டுபிடிச்ச மாதிரி காட்டியிருப்பாங்கன்னு பார்த்தா அது உண்மை கிடையாது. நம்மள குழப்பறதுக்காகவே டைரக்டர் இந்த சீனை முன்ன பின்ன மாறி மாறி வச்சிருக்கார். மகாராஜா படம் பார்த்தவங்களுக்கு நான் சொல்றது நல்லாவே புரியும். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு ஹானோட வீட்டுக்கு போனா நம்ம ஹான் பெரியவரோட பேத்தியோட ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஹானை பிடிச்சி காட்டு கத்திட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த கொலகாரன் அவன் குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமா இருந்தான், எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா இருந்தான், என்னால இதை ஏத்துக்கவே முடியல, அதனாலதான் இதை பண்ணேன். அது மட்டும் இல்ல இந்த குழந்தை இனிமே நான் தான் வளர்க்க போறேன் அப்படின்னு ஏதேதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ செம்மையா கண்டாயிரு. ஹானை கண்ட மாதிரி பேசிட்டு பெரியவரோட பேத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போக பாக்குறேன். ஆனா ஹான் நம்ம ஹீரோட்ட கால்ற விழாத குறையா கெஞ்சிராங்க. அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்ச நாளாச்சு இங்க இருக்கட்டும், அந்த கொலகாரனுக்கு தண்டனை கிடைக்கும் வரைக்கும் இங்க இருக்கட்டும்னு கெஞ்சிராங்க. இவ்வளவு கெஞ்சியும் நம்ம ஹீரோ பேத்தியை கூப்பிட்டு அங்கிருந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறமா நேரா நம்ம பெரியவரை பார்க்க ஜெயிலுக்கு வரார். அங்க வந்து பெரியவர்கிட்ட எதுக்காக குழந்தையை கடத்தினீங்கன்னு கேட்கும்போது நான் என் சொந்த பேத்தியவே கடத்துவனா, நான் 100 வாட்டி சொல்லிட்டேன், நான் என் பேத்தியை கடத்தல அப்படின்னு சொல்ல, நான் உன் பேத்தியை கேட்கல, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தையை கடத்தி கொலை பண்ணியே அதை கேட்கிறேன், எதுக்காக கடத்தின அப்படின்னு கேட்கும்போது பெரியவர் ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிடுறார். நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு மலுப்ப பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ மார்க் பண்ணி இருந்த கலண்டரை தூக்கி போட்டதும் பெரியவர் சைலண்ட் ஆயிடுறார். நம்ம ஹீரோ எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பெரியவரை போட்டு பேசுறாரு. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா ஹான லேக்குக்கு வர சொன்னதுக்கு அப்புறமா ஹானோட பொண்ணு ஒப்படைச்சிட்டு காசு எடுத்துட்டு போறதுதான் பெரியவரோட பிளான். ஆனா ஹானோட பொண்ணு என்ன பண்றாங்கன்னா பெரியவரை தாக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக பாக்குறாங்க. அப்படி தப்பிச்சு ஓடி போயிட்டு இருக்கும்போது அது ஒரு மலைப்பகுதிங்கிறதால தவறுதலா வலிக்கிட்டே அந்த மலையில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்போதான் சரியா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வாரேர். அவ்வளவு பெரிய மலையில இருந்து கீழே விழுந்ததுல சம்பவத்திலே ஹானோட பொண்ணு உயிரை விட்டுறாங்க. இந்த கலவரத்துல பெரியவரும் காசு எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. எதுக்காக பெரியவர் இதை பண்ணேருன்னா பெரியவரோட பொண்ணு ஒரு ஹார்ட் பேஷண்ட், உடனடியா ஆபரேஷன் பண்ணி ஆகணும், அதுக்கு $50,000 கேக்குறாங்க. அப்படி ஆபரேஷன் பண்ணலன்னா பெரியவரோட பொண்ணை காப்பாற்றவே முடியாது. சோ வேற வழியே இல்லாம தான் ஹானோட பொண்ணை பெரியவர் கடத்திருக்காரு. பெரியவர் வந்து ஹானோட பொண்ணு இறந்ததை நினைச்சு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியும் இல்லாம பேசிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து உன் பேத்தி இப்ப என்கிட்ட தான் இருக்கா, உன் பேத்தி உன் பொண்ணுகிட்ட திருப்பி அனுப்பணும்னா நான் சொல்றதை நீ செய்யணும்னு வாய்ஸ்ல கூட மேசில் எடுத்து வைக்கிறார். என்னன்னு பார்த்தா பெரியவரோட பேத்தி கடத்தல் கேஸ்ல எல்லா ஆதாரமும் பெரியவருக்கு எதிராக தான் இருக்கு. சோ நான் தான் என் சொந்த பேத்தியவே கடத்தின அப்படின்னு ஒத்துக்கிட்டா உன் பேத்தியும் பொண்ணுகிட்ட சேர்க்கிறேன், இல்லனா உன் பேத்தியை மறந்துருன்னு நம்ம ஹீரோ மிரட்ட வேற வழியே இல்லாம பெரியவர் இதுக்கு சம்மதிக்கிறார். அதுக்கப்புறமா கோர்ட்ல பெரியவருக்கு 15 வருஷம் கடுங்காவல் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் பேத்திய அவங்க அம்மா கிட்ட சேர்த்துடுறாரு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹான் அவங்க பொண்ணுக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.